நீட்டுக்கு வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இப்ப சொல்லிட்டீங்களா சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட் பவர் என்ன, கவர்னர் மேலேயும் பிரசிடென்ட்டுக்கு மேல கூட கேள்வி கேட்கற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்கு. நீட்டுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அங்க போடலாம்ல ஒரு வழக்கு. தமிழ்நாடு போய் இம்ப்ளீட் ஆகி ஐயா தமிழ்நாடு மட்டும் எக்ஸாம்ஷன் கொடுங்க கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டாங்க? அங்க போனீங்கன்னா இந்த நாடகம் ஆட முடியாது. அங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, நீட் முடிஞ்சு போனது இந்த மாதிரி தூக்கிட்டு வராதீங்க அப்படின்ட்டு என்ன ஆகும்? இங்க நாடகம் ஆட முடியாது. இன்னும் நம்ம மக்களை கூப்பிட்டு படிக்காதீங்க, நீட் ரத்தாயிடும், எல்லா பேரண்ட்டும் வேலையை பறியான்ட்டாங்க, யாரை கேட்டாலும் இதெல்லாம் வேலையை பாருங்க எங்க பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே அதை பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை வந்து நீங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்க முடியாததுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, கடைசியில நீட் 2014-15 வரும்போது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நீங்க போதிய ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் சொன்னாங்க, ஏன் எக்ஸாம்ஷன் தமிழ்நாடு மட்டும் கேக்குறீங்கன்னு. ஏன்னா இங்க மெட்ரிகுலேஷன் மாணவனுக்கும் சிபிஎஸ்இ மாணவனுக்கும் ஈக்குவல் இல்ல. மெட்ரிகுலேஷன் மாணவன் நிறைய பேர் போல, சிபிஎஸ்இ மாணவன் நிறைய பேர் போயிட்டாங்க. டேட்டா கொடுங்க வாங்கி பார்த்தா சிபிஎஸ்இ 40 பேர் போயிருந்தாங்க, 45 பேர் போயிருக்காங்க மெட்ரிகுலேஷன் நீட்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை? நோ எக்ஸாம்ஷன் டாங்க பாருங்க, இன்னி வரைக்கும் அது பெண்டிங் இருக்கு. இப்ப திருப்பியும் போய் எக்ஸாம்ஷன் கொடுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் கேட்க முடியும், இந்தியா மட்டும் கேட்க முடியாது. தமிழ்நாடும் கேட்டா அந்த ரெக்கார்டு கையில் கொடுப்பாரு. தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, வேலையை பாருங்கன்னு வச்சுங்களேன். அரசியல் பண்ண முடியாது இல்ல, இவங்க அரசியல் தானே பண்றாங்க, அவியலும் அரசியலும் அது பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பண்றாங்க. நீட்டுக்குன்னு போனாங்கன்னா ஒரே நல்ல முகத்திரை கிழிஞ்சிரும்.